வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஈஸியான பிரெட் பீஸா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு கேப்சிகம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு தக்காளி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு பல்லாரி வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன், 2 ஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன், கொஞ்சமா மொசரெல்லா சீஸ் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் பீஸா சாஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சமா சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகானோவும் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் பிரெட் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பட்டரை ஆட் பண்ணி பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆனதும் பிரெட் பீசஸை அதில் வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு 4 பிரெட் பீஸ் எடுத்திருக்கேன். பிரெட்டு கீழே லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பட்டர் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். சும்மா லேசாக அப்ளை பண்ணால் போதும். இந்த லாக்டவுன் பீரியடில் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம். இதை நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் நம்மளே செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்த்தி. இப்போ பீஸா சாஸை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் எல்லா பிரெட்லையும். பீஸா சாஸ் இல்லைன்னா நீங்கள் டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் ஏதாவது அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பிரெட்லையும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கிறேன். இதை ரொம்பவே சிம்பிளாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்துலேயும் தக்காளி வச்சாச்சு. அடுத்து கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். குட்டீஸ்க்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இதை லைட்டாக அந்த தக்காளி வெங்காயம் கேப்சிகம் எல்லாத்தையும் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க. அவங்க பச்சையாக சில பேர் மென்று சாப்பிட முடியாதுல்ல, அதுக்காக. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். மில்க் பிரெட்டுக்கு பதிலாக வீட் பிரெட்டில் கூட செய்யலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ கேப்சிகம் எல்லாத்துலேயும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சீஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ சீஸ் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகனாவும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் போட்டால் தானே பீஸா ஃபீல் கிடைக்கும், அதுக்காக தான். உங்களுக்கு தேவையில்லைன்னா விட்டுருங்க, ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் சீஸ் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். நம்ம மேலே போட்டிருக்க சீஸ் எல்லாமே ஓரளவு உருகி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட ரொம்பவே சிம்பிளான டேஸ்டான பிரெட் பீஸா ரெடி ஆகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் அடிக்கடி செய்வீங்க. சீஸ் நல்லா உருகி வந்துடுச்சு. நம்மளோட சூப்பரான பிரெட் பீஸா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.